ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம சேனல்ல டேவிட் டியோப் எழுதின ஆஃப்ரிக்கா போயமோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த போயமோட தீம்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா கலோனியலிசம், ஐடென்டிட்டி அண்ட் பேட்ரியாட்டிசம். இந்த போயமில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆஃப்ரிக்கா மை ஆஃப்ரிக்கா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அண்ட் தென் இவரோட ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஆஃப்ரிக்காவில் இருக்க ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு ப்ரவுட் வாரியர்ஸ் அப்படின்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாரு. அங்கே இருந்த வந்துட்டு கிராண்ட் மதர்ஸ், இவரோட கிராண்ட் மதர்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக ஆத்தங்கரை ஓரமாக வந்துட்டு அந்த சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு அவங்க வந்து ரொம்ப அவங்களோட லைஃப்பை ஹாப்பியாக வந்துட்டு லீட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இது எதுவுமே வந்துட்டு ஆத்தர் வந்து பார்த்தது கிடையாது. இதை வந்து ஆத்தருக்கு வந்து இப்போ பார்க்கறக்கு எப்படி இருக்குது அப்படின்னா தூரத்தில் ஏதோ ஒரு ரிவரை வந்து இவருக்கு பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் பார்ட்டில். செகண்ட் பார்ட்டில் ஆஃப்ரிக்கா ஸ்லேவ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாரு. ஆஃப்ரிக்காவோட பிளட் தான் என்னோட பாடியிலையும் வந்துட்டு ஓடிட்டுருக்கு. எனக்கு வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. சில்ட்ரன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, விமன் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அண்ட் தென் மென் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட்டில் ஆத்தர் சொல்கிறாரு. தேர்ட் பார்ட்டில் கலோனியலிசம் பீரியடை சொல்கிறாரு. கலோனியலிசம் பீரியடில் வந்துட்டு ஆஃப்ரிக்கன் பீப்புள்ஸை ரொம்ப வந்து ஹியூமிலேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் ஆஃப்ரிக்காவை பார்த்து ஆத்தர் வந்து கொஷின் கேட்குறாரு, இஸ் திஸ் ஆஃப்ரிக்கா? ஆஃப்ரிக்கானா இப்படி தான் இருக்குமா? இதுதான் ஆஃப்ரிக்காவா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்ரிக்காவை கொஷின் பண்ணுற மாதிரி தேர்ட் ஸ்டான்ஸாக இருக்குது. ஃபோர்த் பார்ட்டில் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. தூரத்தில் ஒரே ஒரு சிங்கிள் ட்ரீ வந்துட்டு இருக்குது. அது வந்து தனியாக அந்த ட்ரீ வந்து தனியாக தான் இருக்குது. அதை சுற்றி எந்த ஒரு ட்ரீஸுமே வந்துட்டு கிடையாது. அந்த ட்ரீ தனியாக இருந்தாலுமே நல்லா ஒயிட் ஃபேடட் ஃப்ளவர்ஸை வந்து அது வந்து கொடுக்குது. அந்த மாதிரி ஆஃப்ரிக்காவும் வந்து இப்போ தனியாக தான் வந்துட்டு இருக்குது. சப்போர்ட்டுக்கு வந்து யாருமே வந்துட்டு கிடையாது. ஆஃப்ரிக்கா தனியாக இருந்தாலுமே அது ஃபேஸ் பண்ணி வந்திருக்க பாதையெல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு பாதை. அது வந்து கண்டிப்பாக லிபர்ட்டி அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட்டை வந்து டேஸ்ட் பண்ணும். ஆனால் அந்த ஃப்ரூட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பிட்டர் டேஸ்ட்டில் தான் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு ஆத்தர். இவ்வளோதான் இந்த போயமோட சம்மரி. இந்த போயமோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.